அஸ்வஸ்ம தொடர்பில் இப்போது மக்களுக்கு பாரிய பிரச்சனைகள், அதாவது பாரிய சந்தேகங்கள் நிலவிட்டு வருது. காரணம், அஸ்வஸ்ம நிறுத்த போறாங்களா அல்லது அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்தினருக்கு இன்னும் கொடுப்பனவுகள் கிடைக்கல, இப்படி பிரச்சனைகள் நிலவிட்டு இருக்கக்குள்ள 7 லட்சம் பேருக்கு அஸ்வஸ்ம நிறுத்தப்பட்டுருச்சு. இந்த பின்னணியில அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறதா போகுது சமூக ஊடகங்கள்ல. அதாவது 7 லட்சம் பேருக்கு அஸ்வஸ்ம நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல, அதாவது அவங்க அதை எடுக்கிறதுக்கான அக்கறை காட்டல, அதனால நாங்க நிறுத்திட்டோம். ஆனா இவங்க தேர்தல் கிட்ட வரும்போது திரும்ப எங்கள்கிட்ட வருவாங்க, அப்ப நாங்க திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவிச்சதா ஒரு தகவல் சமூக ஊடகங்கள்ல பகிரப்படுது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில பிமல் ரத்நாயக்க உண்மைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரா, மற்றது அஸ்வஸ்ம தொடர்பான உண்மையான தகவல்கள் என்ன, 7 லட்சம் பேருக்கு ஏன் இது நிறுத்தப்பட்டுச்சு, இனி இது எவ்வளவு காலத்துக்கு வழங்கப்படும் அப்படின்ற தகவல்களுடன் தான் நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியை கொண்டு செல்ல போறோம். அதாவது சுஜி, நம்ம அஸ்வஸ்மே நாங்க பார்க்கும் நேரம் அதாவது வறுமை கோட்டுள்ளார்களுக்கு உதவுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இப்போ நம்ம அதில் நாங்கள் அவங்களோட இணையதளத்தை நாங்கள் பார்க்கணும். இணையதளத்தில் உள்ள அறிக்கையின்படி நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட 37,44,494 பேர் அஸ்வஸ்மம் பெற்றுக்கொள்றதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் 18,94,140 பேருக்கு அஸ்வஸ்மம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இதுதான் அவங்களோட தரவுகள் நான் சொல்றது அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது கிட்டத்தட்ட. இப்போ இதுல 7 லட்சம் பேருக்கு இல்லாமக்கப்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கு அஸ்வஸ்மில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது இது அஸ்வஸ்மன் சொல்றது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு விடயம் இல்லை, அதுக்கு ஒரு கோட்பாடுகள் இருந்துச்சு. அதாவது வரையறைக்குள்ள உட்பட்டு ஒரு 4 வரையறைக்குள்ள அவங்க பார்த்தாங்க. அதுல சில ஆட்கள் அந்த வரையறையை தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அஸ்வஸ்மம் தேவைப்படாட்டி அது ரிமூவ் பண்ணுவாங்க. அது இது ஒரு இலங்கையில பொருளாதார நிலைமை மோசமடைஞ்ச காலத்தினால ஒரு தனிப்பட்ட நபர் வருவாய் கிட்டத்தட்ட 17,000 சொச்சம் தேவை ஒரு மாதத்துக்கு அவங்க கொண்டு நடத்துறதுக்கு. இப்ப அந்த மாதிரி வருவாய்களை ஈட்டி கொள்ள இயலாத ஆட்கள் ஒரு குடும்பமா இருக்கிற நேரம் இப்ப அவங்க குடும்பத்தை கொண்டு நடத்துறதுக்கு ஒரு உதவியாகத்தான் இது பணங்கள் வழங்கப்பட்டுச்சு. அஸ்வஸ்ம சொல்றது 1ஆம் கட்டம் சொல்லி ஒண்ணு இருக்கு, 2ஆம் கட்டம் சொல்லி இருக்கு. இதோட இந்த முதியோர்களுக்கு சொல்லி அஸ்வஸ்மல வழங்கப்படுற பணங்கள் இருக்கு. இப்ப இதுகள்ல இப்ப அரசாங்கத்துல குறிப்பிட்ட நாட்கள்ல பணங்கள் போடப்படாம அங்கிட்ட இங்கிட்ட ஆகிற நேரம் மக்கள் மத்தியில இது நிறுத்தப்பட்டுருச்சு, இது வழங்கப்படாம போகுது. அந்த மாதிரி ஒரு நிறைய விடயங்கள் இருக்கு. இப்ப அது தொடர்பு கோரிக்கைகள் இப்ப எங்களுக்கு 2ஆம் கட்டத்துக்கு தான் இன்னும் பணம் வழங்கப்படவில்லை. ஆனா அது பணம் 1ஆம் கட்டத்துக்கு வழங்கின பிறகுதான் 2ஆம் கட்டத்துக்கு வழங்குவாங்க. இப்ப அதுக்கான ஒரு கால வரைகள் இருக்கும். இப்ப அந்த கால வரைகள் பிறகு அது போன மாதமே 2ஆம் கட்டத்துக்காக பணம் வங்கியில வைப்பிடப்பட்டுருச்சு. இப்ப இதோட இப்ப விமல் ரத்நாயக்க இந்த 7 லட்சம் பேருக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவரு. இன்னொரு விஷயம் இருக்குதானே, விமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர். அவரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதாவது அஸ்வஸ்ம தொடர்பான அவர் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரும் இல்ல. அது நலன்புரி நன்மைகள் சபை தானே, அங்கிட்டு போறதுக்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலை சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா 7 லட்சம் பேருக்கு நிறுத்தப்பட்டதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசன் ஒண்ணு இருக்கு, எதுக்காக நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கும்போது, அதாவது நாங்க பிமல் ரத்நாயக்க, அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவன் ஊடக செயலாளரையும் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவிச்ச ஒரு விடயம் இது தவறான தகவல். இவ்வாறான ஒரு கருத்தை பிமல் ரத்நாயக் அவர்கள் எங்கேயும் தெரிவிக்கல அப்படின்றது. ஆனா நாங்க இதுக்கு பார்க்கணும், 7 லட்சம் பேருக்கு எதுக்காக நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு பகுதி பயனாளிகளுக்கு இந்த கொடுப்பனவு அதாவது 7 லட்சம் பேர் வரையிலான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளின் பேரில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு கொள்கை ரீதியான செயல்முறை தான் இது. அதாவது இந்த நிறுத்துறது, அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்ப நான் சில நேரம் வறுமை கோட்ல இருக்கும் போது எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும், நான் ரொம்பவே வறுமையா இருந்திருந்தேன்னா. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் அதுல இருந்து மாறி நான் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அந்த டைம்ல எனக்கு கிடைச்ச காசு இல்ல, அடுத்த ஸ்டெப்ல எனக்கு கிடைக்க போகுது. அந்த ஸ்டெப்ல அது மாறுபடும். ஏன்னா எங்களுக்கு இதுல முக்கியமான விடயங்கள் எப்படின்னா,
சுஜி நாங்கள் பார்க்க போனால் கடந்த காலகட்டத்தில் வந்து கொரோனா பாதிப்பு வந்த டைம் இலங்கையில் கிட்டத்தட்ட வந்து அந்த 2 வருட காலங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இன்மை நடந்துச்சு. அதாவது அவங்களுக்கு தினக்கூலிகள் சொல்லுவோம், அப்படி ஒரு கேட்டகரியில் வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா வெளியே போக இயலாது, நாளாந்த வருமானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விடயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்படி அதுக்கு தொடர்ந்து தானே வந்து பொருளாதார விலங்குகள் வீழ்ந்தது. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து அப்படி நாளாந்த தினக்கூலிகள் தினத்துல ஒரு நாளைக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை நடத்தி செல்றவங்களுக்கு வந்து பெரிய கேள்விக்குரிய ஆச்சுன்னா விலைவாசிகள் அதிகரிச்சிச்சு. அந்த மாதிரி நிறைய விடயங்கள் நடக்கிறவங்க நிறைய இடங்கள்ல வந்து இந்த தினக்கூலிகளுக்காக கொடுக்குற இதை வந்து அவங்களும் வேலைகள் கொடுக்காம போனாங்க. அந்த மாதிரி கட்டங்கள்ல வார நேரம் தான் அந்த ஆட்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி வாழ்க்கையை முன்னெடுத்து செல்றதுக்காக தான் வந்து 4 அடிப்படை, அதாவது 4 பிரிவா பிரிச்சு வந்து இந்த திட்டத்தை வந்து வழங்கினாங்க. அதுல வந்து மிகவும் வறுமை கோடாங்க, அதுக்கு பிறகு வந்து வறுமை, அதுக்கு பிறகு பாதிக்கப்படக்கூடியவர்கள் சொல்றவங்க, அது பிறகு இடைக்காலத்தவர்கள், அதாவது இந்த மிகவும் வறுமையானவர்களுக்கும் வந்து 15,000 கொடுக்கப்பட்டுச்சு 3 மாதங்கள். அதை வந்து பிறகு அதிகரிச்சிருக்காங்க 17,500 ரூபாய்க்காகும். இப்ப வறுமை கோட்டில் உள்ளவங்களுக்கு வந்து 8,500 வந்து 3 ஆண்டுகளுக்கு, அது வந்து பின்னர் வந்து அதை அதிகரிச்சு கொடுத்துருக்காங்க வந்து 10,000க்கு. அப்ப அதை பாதிக்கப்பட்ட கூடியவர்களுக்கு வந்து கொடுத்தது வந்து அதை வந்து 5,000 ரூபாய் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இடைக்காலத்தவர்களுக்கு வந்து அவங்க வந்து சில நேரம்ல மாறக்கூடியவங்க, அவங்களோட வந்து பொருளாதார நிலை வந்து மாறக்கூடியவங்களுக்கு வந்து 2,500 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப அதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த கொண்டு நடத்தி அவங்க அந்த வாழ்வுல வந்து அவங்க தினம் வந்து அவங்களோட இப்ப வந்து நாட்டுல வந்து பொருளாதார சீர்நிலைமை ஆகிருச்சு. இப்ப நிறைய பேத்துக்கு இந்த நாளாந்து வேலை வாய்ப்புகள் அப்படியெல்லாம் இருக்கு. விலைவாசிகள் வந்து கூடி குறைந்தாலும் பட் சாதாரணமா மக்கள் வந்து வாழ்வதற்கு கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நாடும் வந்துருச்சு. கடைசி 2 கட்டங்கள் இருந்தவங்க, அதாவது நம்ம சொன்ன பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும், இடைக்காலத்தவர்கள், அவங்கள வந்து இப்ப அவங்களுக்கு வந்து வேலைகள் கிடைத்து அவங்களுக்கு வந்து வருமானங்கள் வர ஆரம்பிச்சிருந்தா அவங்களுக்காக அந்த செலவழிக்கு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அவங்க வந்து குறுகிய கால நிவாரண பிரிவினரா தான் வந்து அவங்களை அடையாளப்படுத்தி இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு கிடைக்கிற காசை வந்து எப்பயும் நிறுத்தலாம். ஏன்னா இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கான வேலைகள் கிடைச்சிருக்கு, அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம், அதாவது பெரிய அளவில் இல்ல, ஒரு அளவு அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய. அதாவது இப்ப அஸ்வஸ்மம் சொல்றது வந்து அடிக்கடி வந்து அவங்க வந்து அங்க அந்த கிராமத்துல உள்ள கிராம நிர்வாகிகள் மற்றும் அந்த பிரதேசத்துல உள்ள அதிகாரிகள் வந்து சென்று பார்வையிடுவாங்க. அவங்க நிலவரங்களை வந்து பார்வையிட்டு அதுல ஆய்வுகளை மேற்கொண்டு தான், அதுக்கு ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் அடிப்படையில தான் வந்து ஓகே இவங்களோட நிலவரம் இப்ப மாறிடுச்சா மாறலையா, அப்ப அவங்களுக்கு மாறினவங்களுக்கு வந்து தேவைப்படாது, அப்ப அந்த உதவி வந்து இன்னொருத்தருக்கு வழங்கலாம் தானே. அப்ப அப்படியே வந்து இவங்க வந்து தான் வந்து முன்னெடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில் தான் வந்து இப்ப IMF கொள்கைகளும் அரசாங்கத்தின் கொள்கை மாற்றத்தின்படி அந்த 7 லட்சம் பேருக்கு வந்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த முதலாம் கட்டத்துல வந்து 2025 ஏப்ரல்ல இடைக்காலத்தவர்கள் பிரிவின் கீழ் நிவாரணம் பெற்று வந்த 3,15,000 குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள் 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2ஆம் கட்டம் 2026 ஜூன் முதல் அந்த டைம்ல பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த பிரிவுல இருந்தவங்க வந்து இருந்த 4,25,000 குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள் 2026 ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த 2 கேட்டகரியிலையும் உள்ளவங்க வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதுதான் அந்த 7 லட்சம் என்ற கணக்கு. அப்ப வறுமையோ இல்லைன்னா ரொம்ப, அதாவது அதிகூடிய வறுமையில இருக்கிறவங்கள இல்ல சாதாரண வறுமையில இருக்கிறவங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து இதுவரை நிறுத்தப்படல. ஆனா இந்த 2 கேட்டகரியில உள்ளவங்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு பிரபு, இவங்க வந்து இப்ப வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லி இப்ப உங்களுக்கு நிறுத்தப்பட்டாலும் இவங்க வந்து திருப்பி அவங்க பொருளாதார அறிக்கைகள், அதாவது பொருளாதார நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்கிற பட்சத்துல அவங்களுக்கு திருப்பி அது வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வஸ்மன்றது வந்து ஒரு நீண்ட கால கொடுப்பனவா கிடைக்கும்னா இல்ல. காரணம், ஒவ்வொருத்தருடைய பொருளாதார நிலைமைகள் மாறும் போது இந்த கொடுப்பனவுகள் குறைக்கப்படலாம், சிலருக்கு நிறுத்தப்படலாம்.
அந்த அடிப்படையில இந்த அஸ்வஸ்மையும் எவ்வளவு காலத்துக்கு வழங்கப்பட போறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியிட்டு தொடர்ந்து நிலவிட்டு வருது. அதுல வந்து நாங்க வந்து இது தொடர்பா தேடுற நேரம் வந்து 2027 அதாவது அடுத்த வருடம் ஜூன் மாதம் மாத்திரமே வந்து இப்போது திட்டத்தின்படி வழங்குறதுக்கு வந்து அவங்க வந்து, அதுவும் அந்த வறுமை மற்றும் மிகவும் வறுமையான அந்த கேட்டகரியில இருக்கு. ஆமா, ஏன்னா இப்ப இது வந்து 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அதுல இருந்து 3 வருடங்கள் சொன்னா, அப்ப 2027 சொல்றதா 3 வருடங்கள். இப்ப அதுக்கு பிறகு திருப்பி மீளாய்வுகள் செஞ்சு அந்த திட்டத்துல வந்து இப்ப அதுல வந்து யார் யார்களுக்கு வந்து சரியா கிடைக்கப்பெறக்கூடாதா என்று அப்போ உள்ள கொள்கைகள் மாற்றங்கள், அரசாங்கத்தின் கொள்கைகள், அதுக்கு அடிப்படையில் வந்து அது வந்து தொடர்ச்சியா வழங்கப்படாதா வந்து அது வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவுகள் தான் இருக்கு. அதாவது அதன் அடிப்படையில இப்போதைக்கு இருக்க விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த வறுமை மற்றும் மிகவும் வறுமையான குடும்பங்களுக்கு வந்து 2027 ஜூன் மாதம் வரை மாத்திரமே இந்த அஸ்வஸ்மம் வந்து வழங்கப்படும் அப்படின்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அது வந்து இனி வரும் காலங்கள்ல மாற்றம் அடையலாம். அது தொடர்பான உறுதியான இந்த தகவல்களும் வழங்க முடியாது. ஆனா இப்ப இருக்கிற டீட்டெயில் வரைக்கும் பார்த்தோம்னா 27 ஜூன் மாதம் வரைக்கும் இது வழங்கப்படுறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே நாங்க டோட்டலா இது பார்க்கும் போது இந்த அஸ்வஸ்ம தொடர்பில் விமல் ரத்நாயக் அவர்கள் அமைச்சர் எந்த தகவல்களையும் தெரிவிச்சிருக்கல. ஆனா 7 லட்சம் பேருக்கு உண்மையிலேயுமே இந்த அஸ்வஸ்ம வந்து இடைநிறுத்தப்பட்டமைக்கான, அதாவது நிறுத்தப்பட்டமைக்கான காரணம் வந்து அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் மற்றும் அவங்களோட அந்த பொருளாதார நிலைமை மாறுபடக்கூடிய நிலைமைகள்ல உள்ள அந்த 2 கேட்டகரியில இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு வந்து இது நிறுத்தப்பட்டிருக்கு. காரணம் சர்வதேச நாணய நிதியத்தின், அதாவது IMF-இன் பரிந்துரைகளின் பேர்ல தான் இது நிறுத்தப்பட்டிருக்கே தவிர இது வேற எந்த ஒரு தனிப்பட்ட நோக்கங்களோ இல்ல அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமையோ அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்ப இலங்கையில பொருளாதார கொள்கையில வந்து நாங்க வந்து IMF உடன்படிக்கை மேற்கொண்டு நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கனால அதுல ஒவ்வொரு மாதங்கள், அதாவது அவங்க 6 மாதங்களுக்கு ஒருக்க வந்து அவங்களோட மீளாய்வுகள் செஞ்சு பொருளாதாரத்தை சீர் செய்யறாங்க. அதாவது பொருளாதார நிலைமை வந்து உயர் நிலைமை கொண்டு போறதுக்காக அப்ப சில திட்டங்கள் வந்து அவங்க வந்து முன்னெடுப்பாங்க. வறுமை அந்த கோட்டைக்கு நான் தாண்டிட்டேன்னா, வருவாய் எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு வந்து ஒரு அஸ்வஸ்மின்னு சொல்லி வர ஒரு கொடுப்பனவு வந்து எனக்கு வந்து மேலதிகமான ஒரு விடயம். அதுக்கு பெறக்கூடிய நபர் வேற யாராச்சும் இருக்கலாம். அப்ப சில மக்கள் மத்தியிலையும் சில விஷயங்கள் இருக்கு. சிலர் வந்து அவங்க வந்து அந்த லெவலை தாண்டினாலும் அது கிடைக்கக்கூடியவங்களுக்கு அது போகாது, அவங்களே தான் தொடர்ந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தான் இது நிறுத்தப்படுறதுக்கும் ஒரு காரணமா. அது வந்து ஏன்னா அவங்க வந்து சமர்ப்பிக்கிற நேரம் வந்து தான் வந்து இருக்கிற நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இதுல வந்து இதுக்கு முன்னுக்கு வந்த முரண்பாடுகள் இருந்திருக்கு. அந்த முரண்பாடுகள்ல வந்து நாங்க பாக்குற நேரம் சுற்றி சிலவங்கள் வந்து அஸ்வஸ்ம வழங்கப்பட்ட நபர் வந்து நாட்டிலே இல்லை, அவங்க நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்படின்னா பிற நாடுகளில் வேலை வாய்ப்புக்காக செஞ்சுட்டாங்க. பட் அந்த நபருக்கான பணம் வந்து இங்க வந்து வைப்பிலிடப்படுது. அந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாம் கண்டறிஞ்சு அந்த மாதிரி முரண்பாடுகள் இருந்ததுக்கெல்லாம் வந்து நிவர்த்திகள் செஞ்சப்ப அந்த 7 லட்சம் பேரும் சொல்றது வந்து இந்த வருடத்தில் நிறுத்தாங்க. ஒரு கட்டம் வந்து 2025ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட கட்டம், இன்னொரு கட்டம் வந்து இந்த வருடம். அது ரெண்டையும் சேர்த்துதான் மொத்த வந்து 7 லட்சம். எனவே இந்த அஸ்வஸ்ம தொடர்பான பகிரப்பட்ட தவறான தகவல்களுடன் அது எந்த மாதிரி நடைமுறையில இப்ப போகுது அப்படின்றத நீங்க எங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா முழுமையான ஆய்வறிக்கையை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இது போன்ற தவறான தகவல்கள் உங்களோட ஃபீட்ல வந்துச்சுன்னா நீங்க அது தொடர்புல எங்களுக்கு அறிவிக்கலாம். நீங்க அறிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0721414696 என்ற இலக்கத்திற்கு நீங்க பாக்குற ஏதாவது இது தவறான தகவலா இருக்கு, இது தொடர்புல நான் உண்மையை கண்டறியணும் அப்படின்ற சந்தர்ப்பத்துல அது தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு கண்டறிய முடியாத சந்தர்ப்பத்தில் அந்த லிங்கையோ இல்லைன்னா அந்த பதிவையோ நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக. மேலும் எங்களோட சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் யூடியூப் என்ற 4 சமூக வலைத்தளங்களையும் இது தொடர்பான காணொளி வடிவில், அதாவது வாசிக்க கடினம் அல்லது வாசிக்க நம்மளுக்கு அது பொறுமையிலே அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு வந்து குறுகிய ஒரு 3 நிமிடத்துக்கு உட்பட்ட விதத்தை குறுகிய
நேரத்துல வந்து நாங்க எங்களோட ஆய்வறிக்கைகள் வந்து நாங்க வந்து அதுல காணொலி வடிவில் வழங்கி வருகிறோம். நீங்க அதுலயும் கூடிய தகவல்கள் பெற்றுக்கொள்றதுக்காக எங்களோட இணையதளமாகிய srilanka.factorycenter.com/tamil என்ற இணைய முகவரிக்கு நீங்க நாடினீங்கன்னா அதுல முழு ஆய்வுகளையும் நீங்க வந்து கட்டுரை வடிவில் ஆய்வறிக்கைகளை நீங்க வந்து வாசித்து பலன் பெற்றுக்கொள்ளலாம். எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.